ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். இன்னைக்கு எதை பார்க்கலான்னா, மனிதர்களும் 3 குணங்களும் பார்க்கலாங்களா? இப்போது மனிதர்கள் எதன் அடிப்படையில் செயல்படுவாங்கன்னா, தமோ, ரஜோ, சாத்வீகம், இந்த 3 குணங்களின் அடிப்படையில் தான் செயல்படுவாங்க. சரிங்களா? அப்போது தமோ அப்படின்னா அதில் எப்படி இருப்பாங்க? தமோ அப்படிங்கிற அந்த குணத்தில் இருக்கும்போது எப்படி செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்தா, தமோ என்பது விலங்கு குணம். இப்போ விலங்கு எதை பற்றியுமே கவலைப்படாது இல்லைங்களா? அது உண்டு, அது வேலை உண்டுன்னு யாரை பற்றியும் கவலைப்படாமல் அது பாட்டு சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, யாரை பற்றியுமே கவலை இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா? அதை போல இருந்தால் தமோ விலங்கு குணம். சரிங்களா? அடுத்தது ரஜோ. ரஜோன்னா மனித குணத்தில் இருப்பாங்க. ஆனால் அவங்க அவங்களுக்கு அந்த ஈகோ, நான் என்கின்ற அகம்பாவம், இது எல்லாமே இருக்கும், கலந்து இருக்கும். சரிங்களா? அடுத்தது சாத்வீகம். சாத்வீகம் என்றால் என்ன? சாத்வீகம்னா இறைகுணம். சரிங்களா? அப்போ இறைகுணம் என்பது எப்படி இருக்கணும்? விட்டு கொடுத்து போய் சேவை மனப்பான்மையில் இருக்கும்போது அதுவே சாத்வீகம். சரிங்களா? மன்னிப்போம், மறப்போம் அப்படின்னு எல்லா விஷயத்துலேயுமே விட்டு கொடுத்து போயிட்டு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுற அந்த மனசு இருக்கணும், வேணும் இல்லைங்களா? அந்த இப்போ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வழின்னு வைங்களேன், ஒரு ஹெல்ப்பு இல்லையா, ஏதோ ஒரு வழின்னாலும் அது நம்மளுக்கு வலிச்சா எப்படி துடிப்போமோ அப்படி அவங்கள பார்த்தா நாம் துடிக்கணும். சரிங்களா? அப்போது மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா உடனே செய்யணும். அந்த சேவை மனப்பான்மையோடு இருந்தோன்னு வைங்களேன், அதுவே சாத்வீகம். தமோ, ரஜோ, சாத்வீகம், இந்த 3 குணங்களின் அடிப்படையில் தான் மனிதர்கள் செயல்படுவார்கள். சரிங்களா? அப்போது ஏன் ஒவ்வொருத்தர் தமோ குணத்தில் இருக்காங்க, சில பேர் ரஜோ குணத்தில் இருக்காங்க, சில பேர் சாத்வீக குணத்தில் இருக்காங்க அப்படின்னா, நம்ம உடம்புல 7 சக்கராஸ், மெயின் சக்கராஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா? எது எது சொல்கிறாங்க? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசம். இது எல்லாமே மெயின் சக்கராஸ், 7 சக்கராஸ் இல்லைங்களா? எதுக்காக மூச்சு பயிற்சி பண்ணுறது அவசியம் அப்படின்னு இதை கேட்டாலே புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போது அந்த விலங்கு குணம் தமோ அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதை ஏன் அவங்களுக்கு அந்த தமோ அவங்களுக்கு அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம் 2 சக்கராஸுமே நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், மீதியெல்லாம் செயல்படுறதுன்னு கம்மியாக இருந்து அந்த மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் அதிகமாக செயல்படும் போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா விலங்கு குணத்தில் இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது மணிப்பூரகம் சக்கராஸ் நல்லா வேலை செய்யுதுன்னு வைங்களேன், அவங்களால வேணுங்கிற அந்த பொருளாதாரத்தை அவங்களால ஈட்டிக்க முடியும். சரிங்களா? சுவாதிஷ்டானம் எங்கே இருக்குன்னா, தொப்புள்லேருந்து 2 இன்ச்சுக்கு கீழே சுவாதிஷ்டான சக்கராஸ் இருக்குது. சரிங்களா? தொப்புள் பகுதியில் இருக்கிறது மணிப்பூரகா அப்படின்னு சொல்கிறது. அந்த மணிப்பூரகா சக்கரா ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு வைங்களேன், நமக்கு வேணுங்கிற அந்த பணத்தை ஈட்டுற அளவுக்கு கூட நம்மளால் முடியாது. இப்போ எல்லாமே என்ன நினைப்போம்? நமக்கு வேண்டியதை நாம் ஈட்டணும், கோயில் ஈட்டணும் அப்படின்னு தானே நினைப்போம். இல்லை ஒவ்வொருத்தர் கம்மியாக ஈட்டலாம், ஒவ்வொருத்தர் அதிகமாக ஈட்டலாம் அப்படின்னு நினைப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை தானே? எல்லாமே நம்மளுக்கு தேவையான அளவு நாம் கோயில் ஈட்டணும், நம்ம வறுமை இல்லாமல் வாழணும் அப்படின்னு
அப்படின்னு தானே முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களால சில பேர்த்தால் முடியுது, சில பேர்த்தால் முடியல இல்லைங்களா? ஏன் அந்த சக்கராசனோட செயல்பாடு கம்மியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்களால அதுக்கு மேலே பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ இதை சொல்லும்போதே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ மூச்சு பயிற்சி பண்ணுறது எவ்வளோ அவசியம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பயிற்சி பண்ணுறது மூலிமா சக்கராஸ் நல்லா நல்லா செயல்படும். சரிங்களா? அதனால தான் மிக மிக அவசியம் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இப்போ மணிப்பூரக சக்கராஸ் செயல்பாடு கம்மியாக இருக்குதுன்னு வைங்களேன், அவங்க நாம் நினச்சா கூட நம்மளால் அதிகமாக பொருள் ஈட்ட முடியுமான்னா முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த சக்கராஸை நல்லா ஆக்டிவேட் பண்ண வைக்கணும், செயல்பட வைக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அதுக்குண்டான வேலையை பார்க்கணும் இல்லைங்களா? பயிற்சி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது செயல்பட ஆரம்பிச்சுக்குமே இல்லைங்களா? அடுத்தது அநாகதம். அநாகதம் சக்கரா எங்கே இருக்கு இல்லைங்களா? அவங்க அநாகதம் சக்கரா நல்லா வேலை செஞ்சதுன்னு வைங்களேன், அவங்க நல்லா கருணையாக அன்பாக பாசமாக எல்லாத்துக்கிட்டையுமே நடந்துக்குவாங்க. அப்படி எல்லாத்து மேலேயுமே அவங்க கருணை காட்டுறாங்க, யார் மேலேயுமே கோவப்படலை அப்படின்னா அவங்களுக்கு அநாகதம் சக்கரா நல்லா வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அடுத்தது விசுக்தி. விசுக்தி சக்கரா நல்லா வேலை செய்யுதா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம்? விசுக்தி சக்கரா நல்லா வேலை செஞ்சதுன்னு வைங்களேன், அவங்களோட ஞானம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும். சரிங்களா? அப்போது ஞானத்தை வெளிப்படுத்துவது எது என்றால் விசுக்தி சக்கரா. சரிங்களா? அடுத்தது ஆக்ஞா. ஆக்ஞா சக்கரா நல்லா செயல்படுதா இல்லையா அப்படின்னு எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும்? நாம் எதை செஞ்சாலும் நம்மளால் சிறப்பாக செய்ய முடியுது, நாம் எல்லாமே நம்மளால் நல்லபடியாக செய்ய முடியுது, நம்ம எது செஞ்சாலும் நாம் எது செஞ்சாலுமே ஞானமாக செய்ய முடியுது, ஞானத்தை வெளிப்பட முடியுது அப்படின்னு வைங்களேன். அப்போ அவங்க ஞானத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்னா ஒன்று விசுத்தி சக்கரம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? விசுத்தி சக்கரம் முதல்ல நல்லா வேலை செஞ்சாதான் அவங்களால நல்லா பேசவே முடியும். சரிங்களா? விசுத்தி சக்கராவும் நல்லா வேலை செஞ்சு அதுக்கு மேலே இந்த ஆக்ஞா சக்கராவும் எப்போ நல்லா வேலை செய்யுதோ அப்போ தான் அவங்களால அவங்களோட அந்த படைப்பாற்றலை வெளிப்படுத்தவே முடியும். சரிங்களா? அப்போது ஞானம் நல்லா வெளிப்படணும்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஞானம்லாம் வெளியே வரணும், படைப்பாற்றல் வெளியே வரணும்னா அதுக்கு ரொம்ப மெயினானது எதுன்னா விசுக்தி, ஆக்ஞா. இது ரெண்டுமே நல்லா வேலை செய்யும்போது தான் நம்மளால் ஞானமாக செயல்பட முடியும், ஞானத்தை புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அடுத்தது துரியம், சகசா சக்கரா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போது அந்த சகசா சக்கரா வேலை செய்தா இல்லையா அப்படின்னு நாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, சகசா சக்கரா நல்லா வேலை செய்யும்போது மட்டும்தான் நாம் பகவானை ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? பகவான் என்ன நம்மளுக்கு முன்கூட்டியே பின்னால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்மளுக்கு சொல்லிடுவார். சரிங்களா? அப்போது எதுக்காக தியானம் பண்ணுறதுன்னா, தியானம் பண்ணும்போது மட்டுமே நாம் பகவானோட கனெக்டில் இருக்க முடியும். இப்போ எதுக்காக இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க, இங்கே கவனத்தை வைங்க அப்படின்னு சொல்கிறதுன்னா, நாம் பகவானோடு கனெக்ட் ஆகின்ற பகுதி எதுன்னா இங்கேருந்து இது முடியும் மட்டும்தான். சரிங்களா? அப்போது நாம் நம்மளுடைய கவனத்தை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இங்கே குவிக்கும் பொழுது அப்போ தான் நாம் பகவானோட கனெக்ட் ஆக முடியும். சரிங்களா? அப்போது நாம் எப்பயுமே முன்கூட்டியே இது நடக்க போகுது அப்படின்னு எதாக இருந்தாலும் முன்கூட்டியே சொல்லிடுவார் பகவான். சரிங்களா? அப்போ நாம் அதுக்கு தக்காப்புல நம்ம முன்கூட்டியே நாம் எப்படி நம்மளை தற்காத்து கொள்ளலாம், வருமுன் காப்போம் போல நாம் நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எப்போ தெரிஞ்சுக்க முடியும்? பகவானோட கனெக்டில் இருக்கும்போது மட்டும்தான் நாம் தெரிஞ்சுக்க முடியும்.
இல்லைங்களா? இப்போ வெளி உலகத்தை பற்றி மட்டும்தான் நாம் தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? உள் உலகத்தை பற்றி எப்போ தெரிஞ்சுக்க முடியும்? சகசா சக்கரை நல்லா வேலை செய்யும் போது மட்டும்தான் நம்மளால் உள் உலகத்தை பற்றி எல்லாம் எல்லாமே பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும்? மணிப்பூரக சக்கரா நல்லா வேலை செய்யுதுன்னா தான் நம்மளால் நமக்கு தேவையான பொருளை ஈட்ட முடியும், இல்லைன்னா முடியாது. இப்போ நாம் நினைப்போம் இல்லைங்களா, சில பேர்த்தால் முடியுது சில பேர்த்தால் முடியல, ஏன் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? சக்கராசனோட செயல்பாடு கம்மியாக இருக்குது. சரிங்களா? அப்போ அதை நல்லா செயல்பட வைக்கும்போது என்ன ஆகும்னா அதுக்கான அந்த ரூட் எதுவோ அதை காமிக்கும் இல்லைங்களா? அப்போது எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்களா? மூச்சு பயிற்சி பண்ணுறது எவ்வளோ மிக மிக முக்கியம்னு பார்த்துக்கிட்டிங்களா? அப்போது மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சக்கராசனோட செயல்பாடு வந்து கரெக்டாகுது. கம்மியாக முன்னையோ பின்னையோ இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை வந்து சமமாக பேலன்ஸ்டாக வைக்கும். அப்போ பேலன்ஸாக அதை நம்ம பேலன்ஸ்டாக வைக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த எந்தெந்த வேலை ஆகணுமோ அது இதில் எல்லாமே நம்மளால் நல்லா அப்போ தான் செய்ய முடியும். சரிங்களா? ஏன் சில விஷயம் செய்ய முடியுது சில விஷயம் செய்ய முடிய மாட்டேங்குது, நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது இல்லைங்களா? அப்போது நம்ம வந்து எல்லாமே மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சக்கராஸ் வந்து நல்லா செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நம்மளால் சிறப்பாக செயல்பட முடியும். சரிங்களா? அப்போது பகவான் சொல்கிறத ஒவ்வொன்றா நம்ம ஃபாலோ பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.